ஒரு கிராமத்துல ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்துல ஒரு குரு வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு பேரு பரமாத்மர். அவருக்கு மட்டி, மடையன், முட்டாள், மண்டு, மூடன் அப்படின்னு 5 சீடர்கள் இருந்தாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே 5 பேரும் அடி முட்டாள்கள். ஒரு நாள் சீடர்களோடு சேர்ந்து ஒரு யாத்திரை போகணும்னு நினைக்கிறாரு பரமாத்ம குரு. அப்படி போகும்போது வழியில பசி எடுத்தா சாப்பிடுறதுக்காக சமையல் செஞ்சு எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்றாரு. இத சீடர்கள் கிட்ட சொல்றாரு. எல்லாரும் யாத்திரை போகணும், அதுக்கு தயாராகுங்க. ஆளுக்கு ஒரு வேலையா இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடனை பார்த்து, நீ சந்தைக்கு போய் சுத்தமான உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த சீடனும் மகிழ்ச்சியா சந்தைக்கு புறப்பட்டான். வழியில ஒரு ஆத்த கடந்து தான் சந்தைக்கு போகணும். அவனும் அந்த ஆத்த கடந்து சந்தைக்கு போகிறான். ஒரு கடையில போய், ஐயா சுத்தமான உப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த கடைக்காரருக்கு கடுப்பாகுது. தம்பி, உப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சுத்தம் அசுத்தம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சீடனும் கடுப்பாகி, என்னையா சொல்றீங்க? எங்க குரு சுத்தமான உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாரு. என்னை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றான். கடைக்காரருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே சமாளிச்சுக்கிட்டு, உங்க குரு ரொம்ப அறிவாளி, நான் தான் தெரியாம பேசிட்டேன். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். தண்ணியில கழுவுனா எல்லா பொருளும் சுத்தமாயிடும். அதனால உப்பையும் கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சீடன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் சரியான பதில்னு பணத்தை கொடுத்துட்டு உப்பை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அந்த ஆத்த கடக்கும் போது சீடன் யோசிக்கிறான். இந்த உப்பை அப்படியே எடுத்துட்டு போனா இது சுத்தமான உப்பான்னு குரு கேட்பாரு. அப்புறம் சுத்தம் இல்லைன்னு தெரிஞ்சா கோவப்படுவாரு. அதனால இந்த உப்பை ஆத்து தண்ணியில நல்லா கழுவி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு உப்பை துணியோட சேர்த்து ஆத்து நீர்ல முக்கி முக்கி எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மூட்டைய தன் தோல்ல போட்டுக்கிட்டு நடந்து வரான். அவன் நடந்து வர வர உப்பெல்லாம் நீர்ல கரைஞ்சு போயிடுது. இது அவனுக்கே தெரியல. ஆசிரமத்துக்கு வந்ததும், வா வா, ஏன் இவ்வளவு தாமதம், உப்பு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு குரு கேக்குறாரு. ஆமாம் குருவே, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமான உப்பு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு துணி பைய கையில கொடுக்கறான். குரு பைய திறந்து பாக்குறாரு. அப்போ பை காலியா இருக்கிறத பாத்துட்டு, சீடனே பை காலியா இருக்கு, உப்பு எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாரு. குருவே, கடைக்காரன் சொன்னா உப்ப நீர்ல கழுவி சுத்தம் பண்ணலாம்னு. அதனாலதான் வர்ற வழியில ஆத்து நீர்ல உப்பு அலசி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பெருமையா சொல்றான். இத கேட்ட பரமாத்ம குரு, அப்பாடா நல்ல காரியம் பண்ணி இருக்க, உப்பு கழுவுற ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உப்பு எங்க போச்சு அப்படின்னு சமையல் செய்யறதையே மறந்து யோசனையில ஆழ்ந்து போறாரு. நகைச்சுவை கலந்த இந்த கதையில ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு செயல்படணும். அப்படி செயல்பட்டாதான் நஷ்டம் வராது என்பதை புரிந்து கொள்ளலாம்.